ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு. வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், ஆர்கேஜி நெய். ப்ளஸ் காய்கறி என்னெல்லாம் தேவைன்னா பீன்ஸு, தக்காளி, பல்லாரி, கொஞ்சம் புதினா இலை, ஒரு மிளகா, உருளைக்கிழங்கு, கேரட்டு, இது எல்லாத்தையும் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் குக்கரில் நெய் விட்டுருக்கேன், 3 ஸ்பூன் நெய் விட்டு இப்போ சோம்பு, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பட்டை, 3ஐயும் போட்டுக்கிறோம். மூணையும் போட்டு வதக்கிக்கிறோம். கொஞ்சம் பொரியட்டும். ரெண்டு ஏலக்காயும் போட்டுக்கிறோம். நல்லா வதக்கிட்டு இல்லை முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ காய்கறியை இதோட சேர்த்து வதக்குறோம். நல்லா நெய்யில் ஒரு வதக்கிக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு எல்லா காயும் போட்டு வதக்குவோம். காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு. 2 பரட்டிடுவோம். 2 பரட்டிட்டு அரிசி நம்ம எவ்வளோ காய் எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு அரிசி, எவ்வளோ அரிசி தேவையோ நமக்கு எடுத்துக்கணும். நான் ஒரு 1/4 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். இப்போ அரிசியையும் அதோட போட்டு ஒரு கிண்டிக்கிடுவோம். அரிசி கொஞ்சம் ஊற வச்சிடணும், கலந்து. இப்போ அரிசியையும் இதோட சேர்த்து கிண்டுறோம். ஒரு கிண்டிட்டு அடுத்ததான் மசாலா போடணும். தேவையான அளவு பிரியாணி பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஒரு மிளகாய் தான் போட்டிருக்கு, அதனால் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். 1.5 ஸ்பூன் மசாலா நல்லா வேணும்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஒரு கிண்டு. நெய் பிடிக்கிறவங்க கொஞ்சம் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒட்டாமல் வரும். நல்லா எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டிக்கணும். அப்புறம் லைட்டாக மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு, சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 கிலோ சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். போட்டுட்டு தண்ணி அளந்து விடணும். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு சாதாரணமாக நம்ம 2.5 டம்ளர் 3 டம்ளர் வரும். பிரியாணி கொஞ்சம் குறைச்சி ஊற்றினா கொஞ்சம் பொழுன்னு வரும். இப்போ நம்ம 2.5 டம்ளர் ஊற்றுவோம். ஊற்றிட்டு காமிக்க. இப்போ ஒரு அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 200 அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி. எப்போது 3 டம்ளர் வழக்கமாக இப்போ 2.5 டம்ளர் வச்சுருக்கோம். இப்போ காய்க்கு 300 அரிசி வச்சதுனால 250, 1/4 கிலோ அரிசி வச்சதுனால 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். காய்கறிக்கும் சேர்த்து 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் கடைசியில் ஒரு 1/4 மூடி லெமன் லைட்டாக புளிஞ்சு விட்டு மூடி வச்சிட வேண்டியதான். கிண்டி ஒரு 3 விசில் கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதில் வச்சுருவோம். சிம்மில் வச்சுட்டோம்னா அதில் தண்ணி இருந்தாலும் இஞ்சிடும். இப்போ ஒரு கிண்டு போட்டு குக்கரை மூடிடும். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம், வெந்தோடனே பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், பிரியாணி நல்லா பொழுன்னு குழையாமல் நல்லா வந்திருக்கு. தண்ணியை குறைச்சி வச்சு விசிலையும் குறைச்சி விடணும். இப்போ ரெடி ஆகிட்டு சுவையான வெஜ் பிரியாணி ரெடி.
இது ஈஸியாக செஞ்சிடலாம். காய்கறி மட்டும் வெட்டிட்டா சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு காம்பினேஷனாக தயிர் வெங்காயம், அதாவது ஒரு பாக்கெட் எவ்வளோ தயிர் வேணுமோ தயிர், பல்லாரி வெங்காயம், உப்பு, அப்புறம் பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி இலை, கேரட் இருந்தால் கேரட்டும் துருவி போட்டுக்கலாம். இதுக்கு காம்பினேஷனாக தயிர் வெங்காயமும் ரெடி, ப்ளஸ் சுவையான வெஜ் பிரியாணி ரெடி. குழையாமல் வந்துருக்கு பாருங்கள். 3 விசில் கொடுத்து ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டோம்னா நல்லா பொழு பொழுன்னு வந்துடும், குழையாமல் வந்துடும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.